ஹாய் ஹலோ இன்னைக்கு ஒரு ஸ்பயர் யூபின் பார்க்கலாங்க. இதுக்கு OHP ஷீட்டில் B7000 க்ளூ அப்ளை பண்ணி ஒயிட் கலர் கிளிப் ஸ்டோன் ப்ளேஸ் பண்ணிக்கணும். ஒயிட் கலர் கிளிப் ஸ்டோனோட பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் கோல்டு கலர் எடுத்திருக்கேன். மறுபடியும் க்ளூ அப்ளை பண்ணி க்ரீன் கலர் ட்ராப் எடுத்து நான் எப்படி பேஸ்ட் பண்ணுறனோ அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீட்டாக அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா நீட்டாக கேப் இல்லாத மாதிரி பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் B7000 அப்ளை பண்ணணும். அடுத்தது நான் இப்போ கோல்டன் கலர் சுகர் பீட் எடுத்திருக்கேன். இந்த சுகர் பீடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 ட்ராப்புக்கு நடுவில் வந்து கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி இருக்கும். அந்த கேப்பில் வந்து ஒவ்வொரு சுகர் பீடாக எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சுகர் பீட் பேஸ்ட் பண்ணும்போது ஹோல் தெரியாது இருக்க மாதிரி பேஸ்ட் பண்ணுங்கள். அது மறுபடியும் B7000 க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து 4x4 மெஜந்தா பிங்க் எடுத்திருக்கேன். மெஜந்தா பிங்க்கு இதே மாதிரி ரவுண்ட் சர்க்கிளாக நம்ம பேஸ்ட் பண்ணணும். நான் எப்படி பேஸ்ட் பண்ணுறேனோ அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்னர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிட்ட இருக்க மாதிரியும் இருக்கும். அவுட்டர் சைடு வந்து கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணால் தான் அந்த சர்க்கிள் வரும். அது மறுபடியும் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் பேர்ல் செயின் எடுத்து பேஸ்ட் பண்ணுறேன். அது கரெக்டாக அந்த ரவுண்டுக்கு வர மாதிரி பேர்ல் செயின் எடுத்து நான் கரெக்டாக ரவுண்டாக சர்க்கிளாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணி கரெக்டாக கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி ஒரு டூத் பிக்கோ இல்லை ஒரு ஷார்ப் எட்ஜ் பின்னோ வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த ரவுண்ட் இருக்க மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அடுத்தது நான் ஜர்தூசி கட் பண்ண போகிறேன். ஜர்தூசி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது. ரொம்ப டைனியாக கட் பண்ணிக்கோங்க. இது இந்த 4x4 சைடில் வந்து ஒவ்வொரு சைட்லேயும் நீங்கள் B7000 அப்ளை பண்ணி அதுக்கு மேலே வந்து நீங்கள் இந்த ஜர்தூசியை வந்து அதில் பேஸ்ட் பண்ணணும். உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி யூபின் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க, கலர் கஸ்டமைசேஷனோட வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களோட அவுட்ஃபிட் கலர்ஸ் அனுப்புனீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கலாங்க. ரீசெல்லர்ஸ் இந்த ஷாப்புக்கு யாருக்காவது இந்த யூபின்ஸ் வேணும், பல்கில் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் சொல்லிவிடுவேன். இந்த டிசைன் இல்லாமல் வேறு டிசைன் கூட நீங்கள் கஸ்டமைசேஷன் அவைலபிள். நீங்கள் மெசேஜ் பண்ணால் போதுங்க. இப்போ நான் எப்படி ஜர்தூசி பேஸ்ட் பண்ணுறேனோ அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஜர்தூசி பேஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி தான் இருக்கும். பொறுமையாக பண்ணுங்கள். இதோட அவுட்லுக் இப்படி தாங்க இருக்கும். ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் ட்ரை பண்ண விட்டுருங்க. இப்போ வந்து ஒரு சிசர் வச்சு நீங்கள் கட்டரோ சிசரோ வச்சு கரெக்டாக அந்த சர்க்கிள் ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் கட் பண்ணுறது வந்து அந்த ஒர்க்கை முடித்து கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். வந்து இது ட்ரை ஆகிறதுக்கு முன்னே கட் பண்ணிங்க அப்படின்னா சர்க்கிள் கரெக்டாக வராது. இது நீட்டாக கட் பண்ணதுக்கப்புறம் இல்லை நீட்டாக எந்த ஒரு இதுவுமே இல்லாத மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நீட்டாக கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம யூபின் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். யூபின்க்கு பேக் சைடில் வந்துட்டு நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. யூபின் அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த யூபின் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே வச்சா நல்லா இருக்காது இல்லைங்களா? அதனால நம்ம இப்போ வந்து பிளாக் கலரில் ஒரு ஃபெல்ட் ஷீட் அதை வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு மேலே நான் எப்படி இந்த ஃபெல்ட் ஷீட் பேஸ்ட் பண்ணுறேனோ அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு வேக்ஸ் ஷீட் பேஸ்ட் பண்ண போகிறோம் அதுக்கு மேலே. அதனால் நீங்கள் கரெக்டாக அந்த மாதிரி சர்க்கிள் ட்ரா பண்ணிவிட்டு அந்த வேக்ஸ் ஷீட்டை வந்து அந்த மாதிரி நான் எப்படி பேஸ்ட் பண்ணுறேனோ அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடம் ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குன்னு நினைக்காதீங்க. நான் ஆர்டர்ஸ் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே மேக்கிங் வீடியோவும் எடுத்ததுனால தான் இந்த மாதிரி மெஸ்ஸியாக இருக்குது. அவுட்லுக் இது தாங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்களா?